அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு நபிமொழியை பார்க்க இருக்கின்றோம். தொழுகையில் இந்த செயல்களை நாம் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்துவிட்டால் மிக பெரிய ஒரு விபரீதம் ஏற்படும். அது எந்த செயல்கள் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் இமாமுக்கு முன்பு தன் தலையை ருக்குஉ அல்லது சஜிதாவில் இருந்து உயர்த்தினால், அல்லாஹு தாலா அவரின் தலையை கழுதையின் தலையாகவோ அல்லது அவரது தோற்றத்தை கழுதையின் தோற்றமாகவோ ஆக்கிவிடுவதை அவர் பயப்பட வேண்டாமா என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். இமாம் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் அவுசத் என்ற நூலில், உங்களில் ஒருவர் தம் தலையை இமாமுக்கு முன்பு உயர்த்தினால் அவரின் தலையை அல்லாஹு தாலா நாயின் தலையாக மாற்றிவிடுவதை அவர் அச்சமற்றிருக்க வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவித்து உள்ளார்கள். பஜ்ஜாரின் அறிவிப்பில், நிச்சயமாக இமாமுக்கு முந்தி தலையை தாழ்த்தவும் உயர்த்தவும் செய்பவரின் முன்னற்றி ரோமம் ஷைத்தான் கரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என நபி அவர்கள் நவின்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இமாமுக்கு முன்பு ருக்குவிலும் சஜிதாவிலும் சரி, நாம் நம்முடைய தலையை உயர்த்தக்கூடாது. பொதுவாக இமாமுக்கு முன்னால் முந்தி நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன்.